फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது TNUSRB SA எக்ஸாம்ல 2025ல கேட்ட क्वेश्चंस தான். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து போட்டுருக்கோம். இது செகண்ட் பார்ட். சோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வச்சு கேட்டிருக்காங்க. அதுல நைட் அப்படிங்கிறதுக்கு வந்து ODDGM அப்படினு எழுதிருக்காங்க. அதாவது நைட் அப்படிங்கிறதுக்கு எப்படி பண்ணிருக்காங்க அப்படினா அந்த ODDGM ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. சோ MGDDO. ஸோ அதாவது என்னென்னா எண்ணுக்கு முன்னாடி இங்கே இருக்குல்ல எண்ணுக்கு முன்னாடி ஒரு லெட்டரு, அதே மாதிரி ஐக்கு 2 லெட்டர் முன்னாடி. ஸோ இது வந்து 2 லெட்டர் முன்னாடி வரும், இது வந்து 3 லெட்டர் முன்னாடி, ஜிக்கு 3 லெட்டர் முன்னாடி டி, அதே மாதிரி ஹச்சுக்கு 4 லெட்டர் முன்னாடி டி வரும், ஓக்கு வந்து 5 லெட்டர் முன்னாடி டி வரும் சாரி டீக்கு 5 லெட்டர் முன்னாடி வந்து ஓ வரும். ஸோ அந்த ஆர்டரில் வந்து எழுதியிருப்பாங்க 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டரில் வந்திருக்கும். ஸோ சேம் தான் நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த லாஜிக்கை வச்சு பார்க்கும்போது க்ரீன் அப்படிங்கிறதுக்கு ஸோ க்ரீனுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணுக்கு இது வந்து 1 2 3 4 5. ஸோ எண்ணுக்கு 5 லெட்ரு முன்னாடி பாருங்கள் 1 2 3 4 5 ஐ வருதா. ஸோ இப்போ ஃபஸ்ட் லெட்டர் ஐ. அடுத்து ஈக்கு 4 லெட்ரு முன்னாடி, ஈக்கு 4 லெட்ரு முன்னாடி வந்து ஏ வரும். அடுத்து ஈக்கு 3 லெட்ரு முன்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா பி வரும். ஆறுக்கு வந்து 2 லெட்ரு முன்னாடி, ஸோ ஆறுக்கு 2 லெட்ரு முன்னாடி வந்து ஆறுக்கு வந்து 2 லெட்டர் முன்னாடி வந்து பி வரும். அடுத்து வந்து எண்ணுக்கு 1 லெட்டர் முன்னாடி, ஸோ எண்ணுக்கு 1 லெட்டர் முன்னாடி சாரி எண்ணு தானே ஜிக்கு 1 லெட்டர் முன்னாடி வந்து என்ன வரும், எஃப் வரும். ஓகே, ஸோ பிஎஃப்னு வரும். ஸோ IABPFங்கிறத ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். அடுத்தது பாருங்கள், சிம்பிளான கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர், கலைஞர், பாடகர்னு சொல்லி 3 பேர் இருக்காங்க. ஸோ அதை வச்சு வெண்டைக்கு நாம் கொடுத்துட்டு இங்கே என்ன இருக்கணும்னா எந்த பகுதியானது பாடகர்கள் அல்லாத, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாடகர்கள் அல்லாதவர்களாக இருக்கணும். ஸோ பாடகர்கள் இல்லாமல் இருக்கணும்னா இந்த ரவுண்டை ஃபுல்லாக அடிச்சிடலாம். அப்படி இருக்கும்போது ஆசிரியர் அண்ட் கலைஞர்களை குறிக்குது. ஆசிரியராகவும் இருக்கணும் கலைஞனாகவும் இருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஹைட் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இஸ் டாலர் தென் எஸ், எஸ்ஸை விட ஏ வந்து டாலர், ஸோ அதனால் மேலே போட்டுக்கலாம். எம் இஸ் ஷார்ட்டர் தென் ஜே, ஜேக்கு கீழே வந்து எம் வரும். ஓகேவா. அடுத்து பி இஸ் டாலர் தென் ஜே, ஜேவை விட பி வந்து டாலர் பெருசு, பட் ஷார்ட்டர் தென் எஸ், அப்போ எஸ்ஸுக்கு கீழே வரணும். அப்போ இந்த ஆர்டர் எப்படி வரணும், ASPJMன்னு சொல்லி ஆர்டர் வரும். அப்போ கடைசியில் யார் ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டாங்கன்னா எம். அடுத்து டிஃப்ரெண்ட்டான கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஜிஎஸ்டி வச்சு கேட்டிருக்காங்க. ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவாக 350 செலவிடுறாங்க. சாப்பிட்டு 350 ரூபா பே பண்ணுறாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க, 2 ஜிஎஸ்டி போடுறாங்க. அதாவது தனித்தனியாக மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியாக செலுத்தியது எவ்வளோ, 8.75. ஸோ 8 ரூபா 75 பைசாவை வந்து சிஜிஎஸ்டியும் பே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டியும் சேம் அமௌண்ட்டு 8.75 வந்து பே பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக அவங்க எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்காங்கன்னா 8.75 ஆட் பண்ணணும், ஏன்னா 2 ஜிஎஸ்டி. ஸோ அப்படிங்கிறப்போ 0 15க்கு 5 மிச்சம் 1 16 17, அப்போ 17 ரூபா 50 பைசாங்கிறத வந்து டோட்டல் ஜிஎஸ்டியாக பே பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் என்ன, டோட்டல் அமௌண்ட் அவங்க பே பண்ண டோட்டல் அமௌண்ட் வந்து 350 ரூபா, அதில் 17 ரூபா 50 பைசாவை ஜிஎஸ்டியாக பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டிக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்டு 100, அவ்வளோதான். ஸோ இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 17,500 அப்படின்னு வரும். டிவைடட் பை 350, 0 அடிக்கலாம். 35 5 35 175 வரும். ஸோ ஆன்சர் வந்து 5%. அடுத்த கொஷின் பாருங்கள், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் பாருங்கள், இந்த 6 3 4 8 இதில் எப்படி வந்திருக்குன்னா 6 டிவைடட் பை 3 போட்டோம்னா 2 இன்ட்டு 4 வந்து 2 4s are 8. இதுதான் கான்செப்ட். அப்போ 18 டிவைடட் பை 2னா 9 வரும், 9 3s are 27. அதே மாதிரி 15 டிவைடட் பை 5 வந்து 3 வரும். 3யோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுன்னா 9 வரும்னா 3 தான். ஸோ 3 3s are 9. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு ஆன்சர் 3. அடுத்த கொஷின், விச் நம்பர் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் ஒன் ஃபிகர். ஏதோ ஒரே ஒரு ஃபிகரில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 வரும், 5 வரும்,
ஓகேவா, வேறு எந்த நம்பரும் வரா. ஸோ 2 ஆப்ஷனில் கொடுக்கல, அப்போ ஆன்சர் வந்து 5 தான். அடுத்து 15 நாற்காலி வரிசைகள் உள்ளன. டோட்டல் வந்து 15 சேர் இருக்குது. அதில் பி நடுவில் இருக்கார். பி நடுவில் இருப்பார்னா என்ன அர்த்தம்? 15 ஈக்குவலாக பிரித்தோம்னா 7 7 14, நடுவில் இருக்க 1. ஓகேவா, ஸோ அப்போ சென்டரில் எங்கே இருக்குன்னா இந்த பக்கம் 7 பேர், இந்த பக்கம் 7 பேர் இருப்பாங்க. அப்போது பி எந்த பொசிஷனில் இருக்குது? ரைட் சைடு, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தோம்னா 8வது பொசிஷனில் என்ன இருக்குது? பி உட்காந்துருக்கு. ஓகே, அடுத்து வலதுபுறத்தில் இருந்து, அதாவது ரைட் சைடில் இருந்து எண்ணும்போது 12வது இடத்துல என்ன இருக்குது? Q இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த பக்கம் இருந்து என்னாலும் 8வது பொசிஷன் மாறாது, ஏன்னா அது சென்ட்ரு பொசிஷன். அப்போ 8 ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது இது 8னா இது 9 10 11 12வது பொசிஷனில் Q இருக்குது. ஸோ P வந்து ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது 8வது பொசிஷனில் இருக்குது. Q வந்து ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது 12வது பொசிஷனில் இருக்குது. இப்போ Pக்கும் Qக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை மட்டும் பாருங்கள். 8க்கும் 12க்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்கும்? 3 நம்பர் தான் இருக்குது. அப்போ 3 சேர் மட்டும்தான் நடுவில் இருக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 3. அடுத்த கொஷின் பாருங்கள். வென் டயக்ராம். ஆல் பாய்ஸ் ஆர் ரிவர். பாய்ஸ் அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு போட்டோம்னா ஆல் பாய்ஸ் ஆர் ரிவர். அப்போ இது வந்து ரிவர். சம் ரிவர்ஸ் ஆர் கேர்ள். இதில் சம் வந்து கேர்ள்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ டயக்ராம் எப்படி இருக்கும்? சம் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ். கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? அது வந்து கன்ஃபார்மாக வரும்னு சொல்ல முடியாது. அண்டு சம் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். இங்கேயும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு டச்சே ஆகாது. அப்போ நெய்தர் ஏ நார் பி ஃபாலோஸ். ஸோ அப்போ இதில் ரெண்டுமே ஃபாலோ பண்ணாது அப்படிங்கிறது தான் ஆப்ஷனில் வரும். அடுத்து ஆல் ரேட்ஸ் ஆர் பெல்ஸ். ஆல் ரேட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே பெல்ஸ். ஆல் பெல்ஸ் ஆர் கார். ஆல் பெல்ஸ் ஆர் கார்ஸ். மேலே இருக்கிறது கார்ஸு, இது நடுவில் இருக்கிறது பெல்லு, உள்ளே இருக்கிறது ரேட். இப்போ பாருங்கள், ஆல் பெல்ஸ் ஆர் ரேட்ஸ். எல்லா பெல்லுமே ரேட்டா கிடையாது. சம் பெல்ஸ் ஆர் தான் ரேட். அப்போ இது தப்பு. சம் கார்ஸ் ஆர் நெய்தர் பெல்ஸ் நார் ரேட். காரில் கொஞ்சம் பெல்லாகவும் இருக்குது, கொஞ்சம் ரேட்டாகவும் இருக்குது. எஸ், அப்போ 2வது கரெக்டு. நோ கார் இஸ் ரேட். காருக்கும் ரேட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. கிடையாது. ஆல் ரேட்ஸ் ஆர் கார்ஸ் வருது இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஆப்ஷனும் வராது. ஸோ ஆப்ஷன் 2 ஒன்லி ஃபாலோஸ். அடுத்து 0.07ஓட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. 0.07ஐயே நம்ம எப்படி எழுதலாம்? 7/100 எழுதலாம். இதுக்கு பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்போ 1/100. ஸோ அப்போ என்ன வரும்? 7/10,000. இது ஆன்சர். சம் சேர்ஸ் ஆர் டூல். சேர் இருக்குது இதில், இது சேரு. ஓகேவா, இதில் சம் மட்டும் டூல்ஸ், ஸ்டூல். ஓகேவா, ஸ்டூல். ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர். ஆல் டேபிள்ஸ் அப்படிங்கிறப்போ எல்லா டேபிள்ஸும் உள்ளே வந்துடும், சேருக்குள்ளே வந்துடும். ஓகேவா, இவ்வளோ தான். இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள். சம் டூல்ஸ் ஆர் சேர். டூல்ஸ் வந்து சேரில் வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் வரும். இந்த பாட்டு வரும் இல்லையா? இந்த பாட்டு வந்து சேரில் வரும். ஸோ அப்போ இது கரெக்டு. டேபிள் இஸ் நாட் அ டூல். டேபிளுக்கும் டூலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நாட்டு கொடுத்துருக்காங்க, பட் அது கன்ஃபார்மாக வராது. ஏன்னா இங்கே வந்து கொடுத்துருக்க 2 ஆப்ஷனுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நெகட்டிவ் எதுவுமே வரல அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் வராது. ஸோ ஆப்ஷன் 1 தான் ஃபாலோஸ். அடுத்த கொஷின் பாருங்கள். ஏக்கு வந்து 26 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சன்னுக்கு வந்து 27 வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல்ஃபபெட்ஸை வந்து ரிவர்ஸ்லேருந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபபெட்ஸை எழுதிட்டு ரிவர்ஸ்லேருந்து நம்ம 1 2 3 போட்டோன்னா தான் ஏக்கு 26 வரும். அப்போ சன் எப்படி வந்துச்சுன்னு செக் பண்ணுங்கள். எஸ்ஸுக்கு எவ்வளோ? 8. யூக்கு வந்து 6. எண்ணுக்கு வந்து என்ன வருது? எண்ணுக்கு வந்து 13. இதை 3ஐயும் கூட்டினோம்னா 27 வருதா? அதுதான் லாஜிக். அப்போ கேட்டுக்கு பார்த்தோம்னா சிக்கு வந்து 24, ஏக்கு வந்து 26, டீக்கு வந்து 7. ஸோ இதை கூட்டினோம்னா 10 17 57 வருது. ஸோ ஆன்சர் இருக்குது 57. அடுத்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ். மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இதில் ஸோ 8லேருந்து 15, 15லேருந்து 29. ஸோ 8லேருந்து 15 எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 8ஓட எதை கூட்டினா 15 வரும்? 7. 15 வருதா? அடுத்து இந்த 15ஓட எதை கூட்டினோம்னா 29 வரும். 14 கூட்டினோம்னா. ஓகேவா, அப்போ இங்கே என்ன இருக்குது? 7 இருக்குது. இங்கே 14னா 7 2s are 14. அப்போ நெக்ஸ்ட் இந்த 29ஓட 14 2s are என்ன வரும்? 28 ஆட் பண்ணோம்னா 57 வருதா?
வருது. அப்போ இதுதான் லாஜிக். அடுத்த 57ஓட 28 2s are என்னது 56 ஆட் பண்ணோம்னா 113 வருது. அப்போ 113ஓட 56 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 112 வரும். இதை கூட்டும்போது 225ங்கிறத ஆன்சராக வரும். ஸோ ஆன்சர் இதுக்கு 225. அடுத்த கொஷின், ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூப். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. கியூபோட வால்யூம்ங்கிறது ஏ கியூப். ஏ என்ன கொடுத்துருக்காங்க 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 கியூபுங்கிறது 1000. ஸோ ஆன்சர் இதுக்கு 1000. அடுத்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபாலோஸில் கன்க்ளூஷனில் பார்ப்போம். ஆல் விண்டோஸ் ஆர் டோர். எல்லா விண்டோஸுமே டோர். ஓகேவா? ஆல் பில்டிங்ஸ் ஆர் டோர் அப்படின்னா பில்டிங்ஸும் உள்ள டோருக்குள்ளே தான் வரும். அடுத்து ஆல் டோர்ஸ் ஆர் போட். இந்த டோர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது போட். ஓகே, இது போட்டு, இது வந்து இது பில்டிங்ஸ். ஸோ இதில் பாருங்கள் ஆல் விண்டோஸ் ஆர் போட்ஸான்னு செக் பண்ணுவோமா? ஆல் விண்டோஸ், எல்லா விண்டோஸுமே போட்டுக்குள்ளே தானே இருக்குது. எஸ், அப்போ இது கரெக்டு. ஆல் பில்டிங்ஸ் ஆர் போட்ஸா? எஸ், எல்லா பில்டிங்குமே போட்டுக்குள்ளே தான் வருது. அப்போ அதுவும் கரெக்டு. சம் போட்ஸ் ஆர் டோர். இந்த போட்டில் கொஞ்சம் மட்டும்தான் டோர். எஸ், அதுவும் கரெக்டு. ஸோ அப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபாலோ பண்ணுது. அடுத்த கொஷின் பாருங்கள். மனோகர் ஒரு பெண்ணை அறிமுகம் செய்யும்போது, ஸோ ஒரு பெண்ணை வந்து மனோகர் அறிமுகம் செய்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனோ இருக்கார். இந்த பெண்ணோட தாயார், அதாவது அம்மா என் தந்தைன்னா யார்? மனோகரோட தந்தையோட சகோதரனோட மனைவி. ஸோ சகோதரனும் இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அப்போ என்ன அர்த்தம்? மனோகருக்கு அந்த பெண் வந்து என்ன உறவு? சித்தப்பா அல்லது பெரியப்பா பொண்ணு. ஓகேவா? ஸோ அப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மனோகரின் தந்தைக்கு அந்த பெண் என்ன உறவு? ஸோ மனோகரோட அப்பாவுக்கு என்ன உறவுனா சகோதரனோட மகள். ஸோ அப்போ சகோதரின் மகள் அப்படிங்கிறது ஆன்சர் வரும். நீஸ். அடுத்து முதல் 10 இயல் எண்களின் சராசரி. முதல் 10 இயல் எண்களின் கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு ஃபார்முலா n × n+1/2. ஸோ என்னங்கிறது இங்கே 10 × 11/2 போட்டோம்னா அடித்தோம்னா 5. ஸோ ஆன்சர் வந்து டோட்டல் வந்து 55. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ 55/5 நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் வேல்யூ வந்து 10. ஸோ ஆன்சர் இதுக்கு 5.5. ஆன்சர் இதுக்கு 5.5. அவ்வளோதான். இதோட வந்து TNUSRB எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட எல்லா சைக்காலஜி கொஷின்ஸுமே பார்த்தாச்சு. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.